வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் எப்பெல்லாம் என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். கரெக்டா செட் ஆகுதுடா. கரெக்டா எடிட் பண்ணிருக்காங்க எடிட்டர். அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். கிர்மாடாக்கும் செட் ஆகுது, லாரன்ஸுக்கும் செட் ஆகுது. லாரன்ஸ் எப்போதான் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு வரானோ அப்பப்பெல்லாம் அடிச்சு ஓர கட்டிடுறானுங்க. மச்சான் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணிக்கோண்டா. ட்ரிப் பிளானிங்கா எப்ப 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா. பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன். கண்டிப்பா எல்லா குரூப்லயும் இதே மாதிரி ஒருத்தர் இருப்பான். ட்ரிப் பிளான் பண்ணும்போது அங்க போலாம்டா இங்க போலாம்டா, இவ்வளவு காசு எடுத்து வரேன் இப்படிலாம் சொல்லுவான். சரி நம்ம கூட வந்துடான் போல, ஓகே இவன் வரனால ஓகே என்ன 2 பசங்க வந்துடுவாங்க அப்படிலாம் பிளான் பண்ணிருப்போம். ஆனா கடைசி போற அன்னைக்கு பார்த்தோம்னா இல்லடா நான் வரல, என்ன சேர்க்காத அப்படி டேய் நீதான்டா வரேன்னு சொன்ன. அது வேற வாயி, இது நார வாய். ஆனா நாய் பார்த்தா வீட்டுல ஒரு வேலையும் செய்யாது, சும்மா செல்ல நோண்டிட்டு இருக்கான். உனக்கு கயிறு வேணுமல, தூக்கு போட்டு சாவரியால பண்ணி. சோ நெக்ஸ்ட் வீடியோ போலாம். I wanted to grow my hair like this, but உன்னை புல்லாமோ வளர்க்கணும்னு நினைச்சேன், முடியல. நம்மள ஞாபகப்படுத்துற மாதிரியே வச்சிருக்கானுங்க. நம்ம வீட்டு டைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் என்னடா இவ்வளவு முடி கொட்டி கிடக்குன்னு. கொட்டா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்டா. நம்மளே தைரியமா இருந்தாலும் இந்த முடி கொட்டி கிடக்குறவங்க பார்த்தாலும் அந்த டிஃபரன்ஸ்ல இன்னும் அதிக முடிய விட ஆரம்பிக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கலாய்ப்பானுங்க. டே உனக்கு லைட்டா தானே இருக்கு, சொட்டையெல்லாம் விழுகாது, விழுந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிமா. என்ன வெறுப்பேத்துறியா நீ? When listening to song ஒரு பாட்டை அப்பதான் கேட்டுட்டு இருப்போம். நல்ல பாட்டம் வந்திருக்கும். சரி இதுல நல்ல கொஞ்ச நேரம் வைப்லயே இருப்போம். அப்பன்னு பார்த்து வந்துட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன். அவனோட சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அவன் லூசுக்கு மட்டும் வந்து பேர காமறான். நிறுத்துற அவனை போய் கேக்குறப்ப. மச்சான் உனக்கு ஆள் இருக்குதானே? எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதுடா. பிரியா நாளைக்கு ஃப்ரீயான்னு கேட்டேன். பொண்ணுகிட்ட நல்லா பேசுவானுங்க, ஆனா பேசவே வராதுன்னு சொல்லுவானுங்க. திருப்பி நம்ம கிட்ட திருப்பி வைப்பானுங்க. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? Jobless me at relative function. இதுக்கு தாண்டா எந்த ஃபங்க்ஷனுமே போறது இல்ல. அங்க போனாதானே கேள்வி கேட்பீங்க. ஏதாச்சும் தப்பி போயிட்டாலும் அவனை கண்ணில் மாட்டிட்டா போதும். இன்டர்வியூ மாதிரி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருப்பானுங்க. தம்பி எங்க போற, என்ன வர்ற? ஏடா நான் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகணுமா? ஏடா சொட்ட பயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உன்னை சொல்லுமாடா? ஏடா அப்படி உயிரை வாங்குற? இவனுமே இவன் பையனை கலெக்டர் ஆக்கின மாதிரி நம்ம கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம அதை கேட்க முடியுமா? அதனால சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மீ அண்ணா பேலன்ஸ் ₹1 அப்புறம் தரேன். 1 week later me after paying that ₹1 shopkeeper. சரிதானா ஷேர்கான்? வெறும் வாய்ச்சல் வீரன் சகப்பிய வம்சத்தான். சபாஷ். அந்த காசை கொடுத்துட்டு திரும்ப போது சிரிப்பு வரும் பாருங்க. அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம். ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா, நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நமக்குள்ளே ஒரு திமிரு, ஒரு அகங்காரம், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ஆனா நான் காமெடியா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸானவனா. அதனாலதான் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க சாக்லேட் பேபியா ரகட் பேபியான்னு கேட்டாங்க. நான் ரகடா தெரியும். ரம்மி பேபி
இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்குடா. ரம்மி பேபி, ரம்மி நாயகனா? The reason to hate YouTube shorts. இனிமே தாங்க வீட்டுல ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அழகான பையன் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இப்படிலாம் பண்றீங்க? ஒரு வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லுவானு உங்க அம்மா அப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இப்ப ஒரு வீடியோ ஃபுல்லா இதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீடியோல என்ன சொல்லுவீங்க? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? சென்னை அருகே தன்னை தூங்க விடாமல் தொந்தரவு செய்த நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சக நண்பரை காவல்துறையினர் கைது செய்தனர். அட பாவிங்களா, என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னங்க? இப்படிலாம் பார்த்தா நம்மளாம் என்னைக்கே செத்துருக்கணுமே. சாவு சாவும்ல. ஏண்டா நைட்டு தூக்கம் வரலன்றீங்க, கல்ல போட்டாடா சொல்றீங்க. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இப்ப நம்மளுக்கே தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவோம்? சரி பக்கத்துல எவனாச்சும் இருந்தானா அவன்கிட்ட பேசிட்டு இருப்போம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. அதுக்காக கல்லெல்லாம் போட்டு கொள்றீங்களாடா? இதுக்கு உங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாடா இருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.